Welcome back to our channel Drizzling Beauty Care. கடைகளில் போய் அதிக காசு கொடுத்து வாங்குற கண்டிஷ்னர் மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷ்னர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல்ஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ இதனால் ஹேருக்கு ஃபுல்லாக வந்து தீங்கு தான் நிறையா. ஸோ அதனால் ஹேர் ஃபால் ஆகிறது, ஹேரோட டென்சிட்டி கம்மியாகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இருக்கும். ஸோ இந்த ஹெல்த்தியான ஹோம்மேட் ஹைபிஸ்கஸ் ஹேர் கண்டிஷ்னர் வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஹேர் கண்டிஷ்னர் வந்து ஹேர் நல்லா சாஃப்டாக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஹேர் பிரேக்கேஜை நல்லாவே வந்து ப்ரிவெண்ட் பண்ணி கொடுத்து ஹேர் நல்லா சாஃப்டாக லாங்காக வளரத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 10லிருந்து ஒரு 15 ஒத்த செம்பருத்தி பூ சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இதோட காம்பு பகுதி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே உள்ள அந்த மகரந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். இதை ஓவர் நைட் அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஊற விட்டுருங்க. ஸோ மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த பூ வந்து நல்லாவே ஊறி இருக்கும். இதோட சாறு எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கி பூவோட கலரே பார்த்திங்கன்னா நல்லா வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் செம்பருத்தியோட பெனிஃபிட்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஹேர் நல்லா சாஃப்டாக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். பாதாம் பிசுன்னு ஒரு 3லிருந்து 4 எடுத்து நைட்டே ஊற விட்டுருங்க. இதுவும் நல்லா ஊறி இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பூவும் தண்ணியும் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பாதாம் பிசுன்னு ஊற்றினாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி விட்டு வச்சுட்டாலும் ஓகே. ரெண்டுத்தில் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் செய்யலாம். இதை நீங்கள் டேரெக்டாக வந்து பூவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு ஒரு சில திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் எடுத்து போட்டுட்டு கூட நீங்கள் பாதாம் பிசுனை அரைச்சி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட ஆலோவேரா ஜெல் இருந்ததுன்னா கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலையோ இல்லை ஒரு கண்ணாடி பாட்டிலையோ வந்து ஸ்டோர் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுங்க. இதை வந்து வெளியில் வைக்கக்கூடாது. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ 1 மந்த் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுவீங்கல்ல, பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷ்னரை ஸ்கேல்ப் அண்ட் ஹேர்லலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நீங்கள் நார்மல் வாட்டர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹேர் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சில பேருக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணணும் ட்ரை அண்ட் ஃப்ரிஸியாக இருக்கும் ஹேர், அந்த மாதிரி ப்ராப்ளத்தை இது நல்லாவே சால்வ் பண்ணி கொடுக்கும் இந்த கண்டிஷனர். ஸோ கண்டிப்பாக இந்த ஹோம்மேட் ஹெல்தி ஹைபிஸ்கஸ் ஹேர் கண்டிஷனரை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.